லட்சுமி கொண்ட மீனவனானது கொடுத்த முதலத்தையுமே நம்முடைய கையில் வந்து விட்டது. அப்பா இதை கொடுத்து பெரிய பிசினஸ் பண்ண வேண்டும் என்று ரொம்ப சந்தோஷத்தோடு வந்தவனே இருக்கிறார். ஓடோடி வருகிறார். இவன் வரக்கூடிய நேரத்துல சரி பார்த்தா சிவபெருமான் என்ன நினைக்கிறாரு? அந்த பாவி சரி ஒரு பெண்ணை கொலை செய்து விட்டா போகிறார். அப்பா உன்னை என்ன செய்கிறேன் பாவி என்று காலன் யமன் தூதவர் 3 பேரையும் வரவழைத்தார். அம்மா காலா என்ன நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் என்ன செய்யணும்? காற்றை கரும்பாகவே இருக்க வேண்டும். அப்படியே இருக்கின்றேன். யமகாலா நீ கிணறாகவே இருக்க வேண்டும். சரி தூதுவா இல்ல நீ வாரியும் கிணறுமாகவே இருக்க வேண்டும். அப்படியே இருக்கிறேன் என்று சொல்ல காலன் யமன் தூதுவர் சரி இவர்கள் 3 பேரும் காட்டில் மாய கிணறாகவே இருக்கின்றார். இவருக்கு இப்படி மாய கிணறாக இருக்கக்கூடிய நேரத்தில் சரி என இந்த ஒரு பெண்ணினமோ கொலை செய்து விட்டு வருகின்றார். அப்பா தண்ணியும் கிடைக்காதா கிடைக்காத ஆபீசத்திலே வருகிறார். தண்ணீரை தேடுகிறார். வரக்கூடிய நேரத்துல சரி இவன் பக்கத்திலே மாய கிணறு அப்படியே தோன்றியது. தண்ணீர் கேட்ட பாருங்க உடனே கிணறு வந்து விட்டது. ஓடோடு கிணற்றின் மதுரையில் வந்தான். சரி அதாவது கையில கொஞ்சம் பொட்டணை வைத்திருந்தான் பாருங்க. அந்த பொட்டணத்தை கிணற்றின் மதுரை வைத்தார். சரி தோண்டி அப்படி கிணற்றுக்குள் போட்டார். அப்படியே தண்ணீர் போடுகின்றான். போடக்கூடிய நேரத்துல இவன் சவுண்டில் பாருங்க கல்படி அந்த கல்படி நகர்ந்தது. அதுக்குள்ள அது கருப்பாக அப்படியே வருகிறது. அம்மானு சத்தம் போட்டா பாருங்க. பாபாவை கடித்து பாருங்கள். அம்மானு கைய வீசினாங்க. சரி அவருடைய கையால் அந்த பொட்டணத்தை பட்டு கிணற்றுக்குள்ள விழுந்தது. கரையில இவன் போய் விழுந்தார். ஆமா பொட்டண கிணற்றுக்குள்ள விழுந்துட்டு ஏன்னா பாம்பளவா கடித்தது. சரி பாம்பு கடித்தது கூட இவன் பெருசா நினைக்கல. பொட்டண கிணத்துக்குள்ள விழுந்துச்சுன்னு நினைச்சிட்டேன். பொட்டண அகிலியும் நம்மளை கொண்டு வந்த பொட்டண கிணற்றுக்குள்ள விழுந்து விட்டது. ஆமா அப்படி ஆவேசத்துல இருந்தா பாருங்கள். சரி கடித்தது கரு பாம்பல்லவா விஷம் தலைக்கு ஏறியது. ரத்தமாக சர்த்தித்தான். அந்த இடத்திலே அவரும் இருந்தார். பாத்தீங்களா பெண்பாவம் பெண்ணாதுன்னு சொல்லுவாங்க. சரி யாரும் யாருக்கும் பெண்பாவம் செய்யவே கூடாது. யாருக்குமே பாவம் செய்யக்கூடாது. ஆமா ஒரு பெண்ணை கொலை செய்து விட்டு நல்லா வாழாமட்டு போனானே. சரி அதற்கு சிவபெருமான் அவரை உயிரை எடுத்து விட்டார். ஆகவே 3 பேர் உயிரும் கைலாச மலைக்கு போகிறது. 3 பேர் உயிர் என்றால் யாருடைய உயிர் எல்லாம்? லட்சுமியுடைய உயிர். ஆமா லட்சுமியுடைய அண்ணனுடைய உயிர். சரி லட்சுமியை கல்லத்தில் போட்டு கொண்டானே வேறவன். ஆமா அவருடைய உயிரும் கைலாச மலைக்கு போகிறது. சரி இவர்கள் 3 பேரும் உயிருமாக கைலாசமலையை சென்று சிவபெருமானை போற்றி பணிந்து சொன்னார்கள். Thank you.
வீடுமே சிவமே சிவமே சோழ திசைகளும் செவிய